அன்பான வாலிப பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கெல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? சரி, இந்த யூடியூப் சேனல் ஸ்பெஷலாக வாலிப பிள்ளைகளுக்கு தான், ஓகேங்களா? அநேக வாலிப பிள்ளைகள் சில காரியங்களில் பெற்றோர் திட்டாங்க, இல்லை இப்படி அவர்களுக்கு ஒரு அவமானம் ஏற்பட்டுருச்சு, இப்படி தங்களுக்கு ஒரு மரியாதை குலைச்சல் ஏற்பட்டுருச்சுன்னு சொல்லி தங்களை தாங்களே நொந்து கொள்வார்கள். அப்படிப்பட்டவர்களை எல்லாம் ஆற்றி தேற்றும்படிக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லி உங்களை கர்த்தருக்குள்ளாக ஸ்திரப்படுத்தபடிக்கு ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த யூடியூப் சேனல். ஹாய் ப்ரெஷியஸ் என்று அதற்கு பேர் ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஏன்னா நீங்க கர்த்தருடைய பார்வையில வாலிப பிள்ளைகள், உங்க பெற்றோர் உங்களை புரிஞ்சுக்கிறாங்களோ இல்லையோ, இல்லை உங்களோட உறவினர்கள் உங்களை புரிஞ்சுக்கிறாங்களோ இல்லையோ, இல்லை உங்க நண்பர்கள் உங்களை புரிஞ்சுக்கிறாங்களோ இல்லையோ, கர்த்தருடைய பார்வையில அன்பான வாலிப பிள்ளைகள் எப்பொழுதும் நீங்க ப்ரெஷியஸானவங்க, சரிங்களா? அதனாலதான் இந்த சேனல் பேரே ஆண்டவர் ஹாய் ப்ரெஷியஸ் என்று சொல்லி வச்சிருக்கிறார். சரி, இப்போ இன்றைக்கு கர்த்தர் உங்களோட இடைப்பட விரும்புகிற ஒரு காரியம் என்னன்னா, வாலிப பிள்ளைகளிடத்துல நான் கவனிச்சு பார்த்தது என்னன்னா, ஈகோ, பயங்கரமான ஈகோ அவர்கள் காட்டுவார்கள். நல்ல திக் ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க, பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. அவங்களுக்குள்ளேயே ஏதோ ஒரு கிளாஷ் வந்துருச்சு, ஏதோ ஒரு ரிஃப்ட் வந்துருச்சு, ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சுன்னா உடனே அப்படியே ஈகோ காட்டுவார்கள். அவன் அங்க வரானா, நான் அப்போ அந்த இதுக்கு வரமாட்டேன். அவன் சொல்லி நான் இதை கேட்கணுமா, இல்லை நான் இதுக்கு அடி பண்ணிய மாட்டேன், அவன் எடுக்கிற டிசிஷன்ல நான் ஒத்து போக மாட்டேன்னு. வாலிப பிள்ளைகளை நான் உங்களுக்கு ஒரு காரியம் கற்றுக் கொடுக்கட்டோமா? நீங்க எவ்வளோ ஜெபம் பண்ணுவீங்க, உங்களுக்கு எவ்வளோ ஆம்பிஷன்ஸ் இருக்கும், பிளான்ஸ் இருக்கும், ஓகேவா? ஆனா ஒன் ஆஃப் த மோஸ்ட் எஃபெக்டிவ் டூல்ஸ் டு ஓப்பன் த டோர்ஸ் ஆஃப் த பிளெஸிங்ஸ் இன் யோர் லைஃப் இஸ் டு கிவ் அப் த ஈகோ. ஈகோன்றது ஒண்ணுமே இல்லைப்பா, ஒரு குப்பை மாதிரி. நான் என் வாலிப நாட்கள்ல இருந்தபோது கூட நான் ஈகோவில் பார்த்தது கிடையாது. மேபி கொஞ்சம் நஞ்சம் நான் பண்ணியிருக்கலாம் எங்கள் உறவினர் வட்டாரங்களில், இல்லை மற்ற இடத்துல. ஆனால் அதிகமாக ஈகோ நான் காண்பிக்கும்படிக்கு ஆண்டவர் என்னை அனுமதித்ததில்லை. கர்த்தர் எப்போதும் என்னை ஆண்டு கொண்டு இருக்கிறார். ஆனால் அந்த ஈகோ நான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு நிறைய பேர் பார்த்தவங்களாம் பார்த்துருக்கேன். ஆனால் பிற்காலத்தில் அவர்கள் அதை ஒரு எவ்வளோ ஒரு மதிக்கேட்டான ஒரு செயல், ஈகோன்றது ஒன்றுமே இல்லை என்பதை அவர்கள் புரிந்து கொண்டிருக்கிறார். அநேக சர்ச் மெம்பர்ஸ் கூட, ஏன் ஊழியக்காரங்க கூட, பாஸ்டர்ஸ் கூட வாயை வச்சுக்கிட்டு நல்லா பிரசங்கம் பண்ணுவாங்க. ஆனா அந்த ஒரு காரியம் கிளாஷ்னு வரும்போது ஈகோ பார்ப்பாங்க. நீங்க அப்படிப்பட்ட பிள்ளைகளா இல்லாம நீங்க கர்த்தருக்குள்ள ஸ்திரப்படும் போது, நான் மெய்யாகவே கர்த்தருடைய வார்த்தையின்படி சொல்லுகிறேன், உங்களுக்கு முன்பாக யார் யாரெல்லாம் மேன்மையானவர்கள் என்று எண்ணினார்களோ அவர்களை கர்த்தர் உங்களுக்கு முன்பாக தாழ்த்தி போடுவார், உங்களை அவர்களை விட மேன்மையாக வைப்பார். ஆனா அந்த ஈகோன்றது ஒரு குப்பை மாதிரி, அது உங்க இருதயத்துல எப்பொழுதும் இருக்கக்கூடாது. எல்லோரையும் சமமாய் நேசித்து எல்லோரிடத்திலையும் விட்டு கொடுங்க. God bless you all in Jesus name.